ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கூலி திரைப்படத்தோட டைட்டில் வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க இந்த திரைப்படம் தான் கூலி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அண்ட் அனிருத்தா இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் அமீர் கான் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாரு அண்ட் பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு வந்து நடனம் ஆடுறாங்களாம். ஸோ வருகிற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 1000 கோடி இந்த திரைப்படம் அடிக்கும் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. இப்போ வந்து பேன் இந்தியா திரைப்படமாக வெளியாக இருக்க இந்த கூலிக்கு வந்து ஸோ இந்தியில் வந்து மஜதூர் அப்படின்றது தலைப்பு வைத்துள்ளனர். இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை அளிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கூலி என்கிற தலைப்பில் வந்து இந்தியில் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஏற்கனவே 1983 வந்து அமிதாப் பச்சனோட நடிப்பில் கூலி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இந்தியில் வெளியாச்சு. மேலும் கடந்த 2020 வந்து ஸோ தவான் நடிப்பில் கூலி நம்பர் 1 அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாச்சு. ஸோ இதனால் வந்து ரஜினியோட கூலி படத்தோட இந்தி தலைப்பை மாற்றியுள்ளதாக வந்து இப்போ சொல்லப்படுது. ஆனால் வந்து மஜதூர் என்கிற தலைப்பு ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்றனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து மாற்ற போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.